Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of tradeachievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட டாப் 3 இன்ட்ராடே பிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2000 லைக்ஸ் வந்துச்சுன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி அப்லோட்லாம் அந்த வீடியோ முடிச்சுட்டு போயிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தா நீங்கள் 2000 லைக்ஸ் வர வச்சுட்டீங்க. போனவன் திருப்பி நான் வந்துட்டேன். எதுக்குன்னா சரி சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுன்ட்டு. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 2000 லைக்குன்றதை உடனே பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் we will go for a little upgrade. இந்த வீடியோக்கு 5000 லைக்ஸ் வந்துச்சுன்னா இமீடியட்டாக நான் நெக்ஸ்ட் டாப் 3 பிக் அதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்கும்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ 5000 லைக்ஸ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம டாப் 3 பிக்ஸும் பார்த்துடலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் டாப் 3 பிக் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போது டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏஷியன் பெயிண்ட் வந்து ஸோ ஏஷியன் பெயிண்ட்டு கரெக்டாக இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியா தெரியுதுங்களா? ஸோ இந்த ஏரியா எல்லாமே நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி இந்த ஏரியாஸ் எல்லாமே மார்க்கெட் வந்து நல்ல சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு ஏஷியன் பெயிண்ட். அண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பிரேக் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹை போயிருக்கு. இப்போ போனதுக்கு என்னன்னா, எப்போவுமே நான் அதான் போன வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் உடைச்சதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மார்க்கெட் இதை பிரேக் ஆகிடுச்சுன்னா இந்த உடச்ச இடம் திருப்பி ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்றதை வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணும். இப்போயும் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உடைச்சதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, வந்து இப்போ ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ரீடெஸ்ட்லேருந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், திருப்பி ஒரு புது ஹை போகுன்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஏஷியன் பெயிண்ட் டெய்லி சார்ட்டில் இப்போ கரெக்டாக சப்போர்ட்டில் வந்து நிற்குது. இப்போ முன்னாடி இது ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, இந்த இடத்துக்கு இது என்ன ஆகிடுச்சு, நமக்கு சப்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது டெய்லியில் என்ன இதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸில் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். சரி, இப்போது லோவர் டைம் ஃப்ரேம் பார்க்குறோம். இன்ட்ராடேக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி சப்போர்ட்டில் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சி வச்சாச்சு. அண்ட் இப்போ லோவர் டைம் ஃப்ரேம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நமக்கு வந்து கிளியராக ஒரு சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் ஏஷியன் பெயிண்ட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கரெக்டாக இது வந்து நமக்கு நல்ல சப்போர்ட் லெவல்ஸாகவும் நின்றுட்டு இருந்துச்சு. இந்த இடம்லாம் வந்து சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கிளில் இந்த இடம் எல்லாமே திஸ் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தீஸ் ஆர் ஆக்டிங் ஆஸ் அ ப்ராப்பர் சப்போர்ட்ஸ். அந்த சப்போர்ட்ஸுக்கு பக்கத்தில் இது வந்து டெய்லியோட மேஜர் சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு ட்ரேட் ஆகும்போது எந்த சைடு பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு பிரீச் ஆஃப் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் உடைக்கணும். இப்போ மார்க்கெட் உடைச்சிட்ட பிறகு இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஏன்னா இது ஏற்கனவே இங்கே சப்போர்ட் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் என்ன ஆகுனா மார்க்கெட் இப்படி வந்துட்டு டச் பண்ணிட்டு இப்படி போயிடும். ஸோ மோஸ்ட்லி இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும், நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிட்டு தான் புது ஹை போயிட்டு இப்போ ரீடெஸ்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, ஒரு வேளை மார்க்கெட் இப்படி வந்தாலும் சரி, இல்லை மார்க்கெட் நாளைக்கு இந்த லெவலில் பிரேக் ஆகிடுச்சுனாலும், இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 29 அரௌண்ட் 29402 to 45, இந்த 29402 to 45 இந்த லெவலில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 45 இது. ஸோ 29402 to 45 இந்த ரேஞ்சை பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து நமக்கு 29802 to 2990. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன ஆகலாம், இங்கே இந்த லெவல் 2940 to 45 உடைச்சதுன்னா 2980 to 2990 ஒரு 50 பாயிண்ட் நமக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹை. ஆனால் இது நாளைக்கே உடனே 50 பாயிண்ட் போகணும் இல்லை, நமக்கு தேவை என்ன, ஒரு இன்ட்ராடேல ஒரு 1000 to 2000 ப்ராஃபிட் வந்துச்சுன்னா போதும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லாட் சைஸ் எடுத்துகிட்டு
மேலே ஏறும்போது ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. இல்லை ஒரு வேளை மார்க்கெட் இதை பிரேக் ஆச்சு, பிரேக் ஆகிட்டு இந்த லெவலையும் பிரேக் ஆகுதுன்னா தென் we can go for a sell. பிரேக்னா க்ளோஸ் ஆகணும். சும்மா அப்படி என்னன்னா சம்டைம் என்ன பண்ண தெரியுமா, மார்க்கெட் இப்படி வந்துட்டு ஒரு கேண்டல் இப்படி வந்து பெரிய ஒரு வீக்கை கொடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இதுக்கும் நம்ம இது வந்து என்னன்னா ஃபேக் அவுட் கொடுத்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் வந்து ஸ்டாப் ஹண்டிங்காக பண்ணுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து பாட்டம் ஃபிஷிங். இந்த இடத்துல வந்து நல்ல இடம் நல்லா தெரியும். இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே யார் இருப்பா, மேஜர் எல்லா ரீட்டைல் ட்ரேடரும் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க எப்படி பை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ இந்த இடத்துல எல்லாம் ஸ்டாப் ஃபண்ட் பண்ணிக்கலாம்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ பாட்டம் ஃபிஷிங் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கும் ப்ரிகாஷன்ஸாக இருக்கு. ஒன்ஸ் நமக்கு இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இது போகும்போது நம்ம ரொம்பவே சேஃபான ட்ரேடில் இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பாட்டம் ஃபிஷிங்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். இன்கேஸ் இது ஃபுல்லாகவே உடச்சி கீழே க்ளோஸ் ஆச்சு, இப்போ கேண்டலே க்ளோஸ் ஆகுதுன்னா தென் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சினாரியோ. அப்போ மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏஷியன் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் 2940 to 45 இந்த ரேஞ்ச் நாளைக்கு பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம 2980 to 2990 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹை. ஸோ அது பார்த்துட்டு நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறதை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிக் வந்து ஏஷியன் பெயிண்ட். ஸோ இப்போ செகண்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நம்மளோட செகண்ட் ஸ்டாக் பிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஸ் லெபார்டரிஸ். இப்போ டிவிஸ் லெபார்டரி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இப்போ டிவிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி சார்ட்டில் கிளியராக தெரிஞ்சிருக்கு. மார்க்கெட் வந்து கிளியர் ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு, தெரியுதா? ஸோ இந்த இடம் வந்து இட் வாஸ் ஆக்டிங் அஸ் அ வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இது வந்து டெய்லியிலேயே ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்ன்றது இந்த இடத்துல தான் இருக்குது நமக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து நல்ல ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணும். ஸோ இதுவும் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்ஸ். ஸோ இது வந்து பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு இது நம்ம இப்போ பார்க்க போகிறதுல இன்ட்ராடே பார்க்கும்போது நம்ம இன்ட்ராடேல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்ட்ராடே பார்க்கும்போது இப்போ பாருங்கள், மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னா ஆல்ரைட். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இஸ் இன் அ கிளியர் சேனல், தெரியுதா? இப்போ மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு சேனலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி இப்போ இன்னும் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கிளியர் சேனல் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மேலே வந்து இந்த இடம் எல்லாமே நமக்கு டெய்லியோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து இந்த இடம் எல்லாமே நமக்கு என்னவா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு சேனலோட ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து சேனலோட சப்போர்ட்ஸாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் எந்த இடத்துல நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அட் தி ப்ராப்பர் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ மார்க்கெட் இந்த இடம் வந்து திருப்பி அடுத்த லெவல் ஆஃப் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் 15 மினிட்ஸ். அப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஒன் மோர் திங் இதுலேயும் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இன்னும் இதுலேயே போட்டு தரேன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு இங்கே 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 ஹவரில் நமக்கு சேனலுக்குள்ளே இருக்குது. ப்ளஸ் நமக்கு 15 மினிட்ஸில் கிளியராக அசெண்டிங் ட்ரையாங்கலில் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் இந்த ரேஞ்சை பிரேக் ஆனால் தான் பை சைடுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் இது அசெண்டிங் ட்ரையாங்கில் இருக்கிறதுனால ப்ளஸ் சேனலோட டாப்லேயும் இருக்கிறதுனால we can expect the market to come down. எது வரைக்கும் வரலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 3858 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் இந்த சப்போர்ட் வரைக்கும் வரத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஹை. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே உடைச்சிச்சுன்னா புது சினாரியோ யோசிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த இடம் உடைக்குமான்றது தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். இப்போ நாளைக்கு வந்து ஒரு வேளை மார்க்கெட் லெட்ஸ் சே இந்த 3910 to 3900. ஸோ இந்த ரேஞ்சை வந்து நாளைக்கு மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு எங்கே இருக்குது, ப்ளஸ் சேனலோட பாட்டம் நமக்கு டெய்லியோட சப்போர்ட்டும் இருக்குது, ப்ளஸ் சேனலோட
பாட்டமும் இருக்கிறதுனால we can expect the market to come up to 3860 கூட வச்சுக்கோங்களேன். அப்போ கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ். ஸோ 40 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா, இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு சேனலோட பாட்டமும் ப்ளஸ்ஸு டெய்லியோட சப்போர்ட்டும் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இஸ் வெரி ஹை. பைன்றது வந்து பியூர்லி ஆஃப்டர் த மார்க்கெட் பிரேக்ஸ் திஸ் லெவல் 4000 அந்த ரேஞ்சை பிரேக் ஆனால் தான் நம்ம பைக்கே யோசிக்கணும். அது வரைக்கும் பைக்கு யோசிக்கிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா நமக்கு டெய்லியில் டபுள் டாப் இப்போ தான் எடுத்திருக்கு மார்க்கெட். டெய்லியில் கிளியர் டபுள் டாப் எடுத்துகிட்டு இப்போ தான் மார்க்கெட் கீழே வரதுனால திருப்பி இன்னொரு ஸ்விங் வந்து நமக்கு இங்கே வருமானது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒரு வேளை நாளைக்கு பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட டெக்னிக்கல் வியூ பாயிண்ட்டில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை இது பண்ணிவிட்டு ப்ளஸ் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட அட்வைஸை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட்ஸ் அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். ஸோ தட் இஸ் ஃபார் டிவைஸ் லேப். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் பிக் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட டாப் தேர்ட் பிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹீரோ மோட்டார் கார்ப். ஸோ இப்போ ஹீரோ மோட்டார் கார்ப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4500 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இப்போ டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பியூர்லி கோயிங் இன்சைட் அ ப்ராப்பர் சேனல் ட்ரேட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரைட். ஸோ இப்போ தெரியுதுங்களா. ஸோ நமக்கு ஹீரோ மோட்டார் கார்ப் நல்ல சேனலில் வந்து நிற்குது. பட் நமக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் எப்படி போயிட்டுருக்குன்றது தான் முக்கியம் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு. ஸோ இன்ட்ராடேயில் இப்போ இன்ட்ராடேயில் லோவர் டைம் ஃப்ரேம்லேயும் எப்படி போயிட்டுருக்குன்றது ஒரு ரவுண்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ லோவர் டைம் ஃப்ரேம்லும் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே இன்னும் ஒரு மார்க்கெட் லோவர் டைம் ஃப்ரேம்லையும் சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் சேனலுக்குள்ளே சேனல்னு சொல்லுவோம். என்னென்னா நிறைய பேர் ஒரு சேனல் போட்டால் அவ்வளோதான் ஒரு மார்க்கெட்டில் ஒரு சேனல் தான் நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, ஒரு சேனலுக்குள்ளே ஒரு டைம் ஃப்ரேம்லையும் டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் எலியட் வேவோட ஸ்ட்ரக்சர் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அ வேவ் வித்தின் அ வேவ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ரால்ஃப் எலியட்ஸ். பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு ஒரு வேவ் போகுதுன்னா அந்த வேவுக்குள்ளேயும் நிறைய வேவ்ஸ் வரலாம், அந்த வேவுக்குள்ளேயும் நிறைய வேவ்ஸ் வரலாம். நீங்கள் எந்த வேவ் பிடிச்சி ட்ரேட் பண்ணிட்டு வெளியே வர போகிறீங்கன்றது அவங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை பொறுத்தது. அதே மாதிரி தான் இப்போ ஒரு சேனலில் மேஜர் சேனலும் இருக்குது, மைனர் சேனல்ஸும் இருக்குது. இப்போ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ சேனலில் எங்கே நிற்குதுன்றது தான் முக்கியம். இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டாக சேனலோட இந்த லெவல் பாருங்கள். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. தெரியுதுங்களா. இது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்ஸ். இப்போ மார்க்கெட் வந்து இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸில் வந்து நிற்குது. ஆனால் இங்கே பாட்டம் வந்து நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ டபுள் பாட்டம். தெரியுதா. இது சப்போர்ட், சேனலோட சப்போர்ட் ப்ளஸ் நமக்கு டபுள் பாட்டமும் இருக்குது. அதனால் இப்போ என்னென்னா நார்மல் சினாரியோவில் இது ஏற்கனவே டெய்லியில் இந்த சேனலுக்குள்ளே இருக்குது ப்ளஸ் மார்க்கெட் டாப்பில் இருக்கிறதுனால நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், மார்க்கெட் கீழே தான் வரும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இது நார்மல் எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் நம்ம இன்ட்ராடே பண்ணுறதுனால நம்ம என்னன்னா இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மார்க்கெட் இப்போ டபுள் பாட்டமும் கொடுத்துருக்கு, சேனலோட சப்போர்ட்டும் இருக்குது, ப்ளஸ் இது டிசெண்டிங் சேனல்ன்றதுனால 15 மினிட்ஸில் மேலே உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4530 to 35. ஸோ 45 ஸோ 4530 to 35 இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சுனால் நெக்ஸ்ட் we can expect market to go up to 4560. ஸோ இதை பிரேக் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ், நமக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ மார்க்கெட் 4530 to 35 பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து 4560 30 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகலான்றது எக்ஸ்பெக்டேஷன். இல்லை மார்க்கெட் வந்து ஓவரால் டெய்லியோட சேனலை ரெஸ்பெக்ட் பண்ணி ஃபுல்லாக இறங்க தான் போகுதுன்னா அப்போ என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அரவுண்ட் 4400 இந்த லெவலை வந்து மார்க்கெட் பிரீச் ஆனால் தான் நெக்ஸ்ட் நமக்கு திருப்பி டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். இன்ட்ராடேக்கு இது செட் ஆகாது. ஏன்னா இப்போ நாளைக்கே வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது இல்லை. அப்படி வந்துச்சுன்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஒரு வேளை மார்க்கெட் மார்னிங் ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சதுன்னா தென் வி ஆர் கோயிங் டு ட்ரை டு கெட் திஸ் 30 பாயிண்ட்ஸ்.
ஏன்னா மார்க்கெட் இங்கே டபுள் பாட்டம் கொடுத்ததுனால, ஏன்னா இது நெக்லைன் பிரேக் அவுட்டாக இருக்கும். அப்போ நெக்லைன் பிரேக் அவுட்டுக்கு நமக்கு ஒரு 30 பாயிண்ட் டார்கெட் கொடுத்துட்டு வந்துடலாம். இல்லை மார்க்கெட் ஓவராலாக டெய்லியோட தான் ரெஸ்பெக்ட் பண்ண போகுது, கீழே தான் ஓவரால் ட்ரேட் வரப்போகுதுன்னா அப்போ நம்ம செல் போனோன்னா கூட நம்ம 4400 உடைக்காத வரைக்கும் we cannot go for a sell. ஏன் சொல்கிறேன்னா திருப்பி மார்க்கெட் கீழே வந்துட்டு பாட்டம் அடிச்சு மறுபடியும் மேலே போகலாம். அண்ட் ஒன் மோர் திங், இது டிசெண்டிங் சேனல்ன்றதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் டிசெண்டிங் சேனல் மேலே உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் நம்ம இன்ட்ராடேக்கு பிளான் போடுறோம். நீங்கள் அதனால தான் நிறைய பேருக்கு என்ன புரியாதுன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் லோவர் டைம் ஃப்ரேம்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இதில் பண்ணுறது இதையும் பார்த்துட்டு இதை வச்சு ட்ரேட் பண்ணலாமா? நமக்கு என்ன தேவையோ அந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண தெரியணும். பட் மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸும் நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் அச்சீவர்ஸில் கூட நம்ம என்ன பண்ணோம்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ன்றது நான் கண்டுபிடிச்ச ஒரு செட்டிங் இருக்குது. எப்படி அதை வந்து மல்டி டைம் ஃப்ரேமில் என்னென்ன டைம் ஃப்ரேம்ஸ் வந்து எதுக்கு அலோகேட் ஆகும், எது மேட்ச் பண்ணால் எப்போ கொஞ்சம் கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ளுக்குள்ளே. சரியா? இப்போ உங்களுக்கு பேசிக்காக என்னன்றது புரிஞ்சிருக்கும். இப்போ 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் 4530 பிரேக் ஆச்சுன்னா நமக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட அனாலிசிஸ் மேபி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல, பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்டையும் கேட்டுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். கிளியர்லி நல்லா புரிஞ்சுக்கோ, திஸ் இஸ் நாட் கால்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு முக்கியமாக டெக்னிக்கல் ஒர்க் ஆகுன்றதை புரிய வைக்கணும். டெக்னிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணோன்னா மார்க்கெட் அதை ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த சீரீஸ் பண்ணிட்டு இருக்கிறது. தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இது கால் சர்வீஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. ட்ரேட் அச்சீவர்ஸ் டசன்ட் கிவ் கால்ஸ். ஓகே, அது கிளியராக இருந்துக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கோட நம்ம டாப் 3 பிக் இன்ட்ராடே. ஸோ இதே மாதிரி 5000 லைக்ஸ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆல் ரைட், ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.